அதிபர் கதைக்கு வருவோம். கார் பென்ஸ் கார் மர்மம் வாங்கி கொடுத்தானா, அந்த அண்ணன் வீடு நான் ஏற்கனவே போய் நான் ஒரு முறை சென்று பார்த்து விட்டு வந்தேன் அல்லவா, அதோட வாடகை 3.5 லட்சம் ரூபாய். பக்கத்தில் ஒரு 2 கிரவுண்டு சொச்சம் இடம் இருக்கு, வீடும் அதில் இருக்கிறது. அந்த வீட்டின் உரிமையாளர் அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதை வாங்கி போட்டிருப்பாங்க. அதை சிக்கந்தர் என்பவர் பெயரில் அதிபர் வாங்கியிருக்கிறார். இதுக்கு என்ன ஆதாரம்? நீ அபாண்டமாக பழி சொல்கிறீர்கள். நானே கேட்பேன் சார். கேட்பேன். அந்த சிக்கந்தர் பாஷாவுக்கு அந்த நிலத்தை விற்க நினைக்கும் அந்த அமெரிக்க குடிமகன் யாரை வேண்டுமானாலும் பவர் ஆஃப் அட்டர்னியாக நியமிக்கலாம் தானே, வச்சுக்கலாம். ஆனால் அந்த அமெரிக்க குடிமகன் பவர் ஆஃப் அட்டர்னியாக நியமித்த நபர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறையின் மாநில செயலாளர். அவர் பெயர் ரூபன். நீண்ட நாட்களாக நாம் தமிழர் அமைப்பில் இருக்கக்கூடியவர். அந்த சேல் டீடில் சாட்சியாக கையெழுத்திட்டிருக்கும் ஸ்ரீதர் என்ற வழக்கறிஞர் 2026 கும்மிடிப்பூண்டியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். சரியா? சரி, இது ரெண்டும் எப்படி ஆதாரமாகும்? சுல்தான் சிக்கந்தர் என்பவர் உண்மையிலேயே இதை வாங்கியிருக்கலாம் தானே அப்படின்னா, இப்போ போனீங்கன்னா கூட நீங்கள் அந்த பக்கத்து வீட்டில் சிக்கந்தரை பார்க்க முடியாது, அண்ணனை தான் புழங்கிட்டு போகிறாங்க வீட்டில். இந்த பத்திரத்தின் மதிப்பு படி அந்த நிலம் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவல் காஸ்ட்டு 18 கோடி. மற்ற அரசியல்வாதிகளுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? இந்த திருட்டுத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு கேள்வி கேட்டால் பைத்தியக்காரன்றீங்க வாக்காளர்களை, இல்லையா? விஜய்க்கு வாக்களித்தவர்கள்லாம் பைத்தியக்காரனா? அவன் வாக்கையா யாருக்கு வேணாலும் போடுவான்யா, உனக்கு போடலன்னா அவன் எப்படியா பைத்தியக்காரன்? எங்கிருந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஆணவம் வருகிறது? இன்னும் நாங்கள் களத்துக்கே வரலன்றீங்களே. 14 வருஷமா நீங்கள் களத்தில் கீழ்ச்சதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோமே. தோக்கிறதுக்காகவே தேர்தலில் போட்டியிடுற ஒரு கட்சி எங்கேயாவது பார்த்துருக்கியா உலகத்தில்? இது வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா? நம்ம ஏற்கனவே இந்த தேர்தல் சமயத்தில் விவாதித்தோம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு 5 அல்லது 10 தொகுதியை எடுத்துக்கொண்டு கான்சன்ட்ரேட்டடாக அங்கே வேலை செய்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தொடர்ந்து அங்கே பணியாற்றி அந்த தொகுதியில் எப்படியாவது மக்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் உங்களால் ஏன் பெற முடியவில்லை? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல மக்களின் நன்மதிப்பை பெற்று ஒருவர் நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ அண்ணன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்கள என்ன தெரியுமா சார் சொல்றாரு? மாற்றம் சொல்லிட்டு தெரியாம மக்கள் வந்து இந்த தாவேக்காவை செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று நம்ம தாயா மக்கள் அடுத்த வாட்டி தேர்ந்தெடுப்பாங்க, 2031 நம்ம ஆட்சி தான் சொல்லிட்டு கட்சியில் இருக்க மட்டும் பேசியிருக்காரு. இதே தான் 2009 நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. 2009 தான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் பேசுறது பூரா பொய்.